வணக்கம், இது திருமதி குக் சேனல். இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு பார்க்க போகிறோம். இது கடல் மீனுங்க, வெள்ளை மீனுன்னு சொல்லுவாங்க. இந்த மீனை வாங்கி சுத்தப்படுத்தி கட் பண்ணி வச்சுருக்குறோம். மீன் குழம்புக்கு தேவையான மசாலா வதக்கி அரைக்க போகிறோம். பாத்திரத்தை வச்சு எண்ணெயை ஊற்றுறோம், கருவேப்பிலையை போடுறோம், வெங்காயம், சின்ன வெங்காயம் 1 கப்பு, 1 கூடு வெள்ளைப்பூடு, சீரகம், மிளகு போடுறோம். மிளகு எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுறோம். வதக்குனதை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான மசாலாலாம் ஒன்றா கலக்குறோம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறோம், 2.5 ஸ்பூன் மல்லித்தூள் போடுறோம், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 4 பச்சை மிளகாய் போடுறோம், நறுக்கி வச்ச தக்காளி 4 தக்காளி போடுறோம். நம்ம வதக்கணும்ல சீரகம், மிளகு, வெங்காயம், வெள்ளைப்பூடு அதையெல்லாம் அரைச்சா மசாலையை அதில் போடுறோம். தேங்காய் அரைச்சி வச்சுருக்க தேங்காய், அரைமுடி தேங்காய் அரைச்சி வச்ச தேங்காவை அதில் போடுறோம். புளிக்கரைசல் ஊற்றுறோம். புளிக்கரைசல் மீன் குழம்புக்கு புளிக்கரைசல் கொஞ்சம் அதிகமாக ஊற்றணும். 1/2 செம்பு தண்ணி ஊற்றணும். நல்லா குழம்ப மசாலையெல்லாம் கரையிற அளவுக்கு கூட்டி விடணும், கலக்கி கூட்டி விடணும். குழம்பு கூட்டி விட்டாச்சு, ரெடி ஆயிடுச்சு. அடுத்து குழம்ப தாளிக்கலாம். எண்ணெய் ஊற்றிருக்கோம், வெந்தயம் போடுறோம் கொஞ்சம், வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் எடுத்து அரிஞ்சு கருவேப்பிலை வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி தாளிக்கிறோம். வெங்காயம் நல்லா வதங்கின நல்ல வாசனை வரும். அப்போ குழம்பு ஊற்றிடணும். கூட்டி வச்ச குழம்பை ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். குழம்பு நல்லா கொதிக்கும் போது மீன் எடுத்து குழம்புக்குள்ளே போடுறோம். மீனை குழம்புல போட்டோம். ஒரு 10 நிமிஷம் குழம்பு நல்லா கொதிச்சோன்னே 10 நிமிஷம் கழிச்சு குழம்பை இறக்கிடணும். குழம்பு கொதிக்கிற வரைக்கும் நம்ம மீன் வறுவல் பண்ணலாம். மீன் வறுக்க போகிறோம். மீன் வறுவலுக்கு வெறும் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு இவ்வளோதாங்க தடவி இருக்கேன். இப்போ மீனை வறுக்கிறோம். குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ அரிஞ்சு வச்சிருக்க கொத்தமல்லியை தூவி குழம்பை இறக்கிடுறோம். இது கடல் மீன், வெள்ளை மீனுங்க. இது குழம்புக்கு ரொம்ப நல்லா அருமையாக இருக்கும். மீன் குழம்புல மீன் உடையாமல் எடுக்கணும். பாருங்கள், மீன் நல்லா பீஸாக தனித்தனியாக இருக்குது. மீன் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.